கள்ளக்காதல தடுக்க என்ன வழி? 5 விஷயமா பார்க்கலாமா? என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னெல்லாம் யோசிக்காதீங்க. இன்ஸ்டாவ தொறந்தாலே அவ என்னை ஏமாத்திட்டான், இவ என்னை ஏமாத்திட்டா, இப்படித்தான் வீடியோஸ் வருது. எனக்கு மட்டும் தான் வருதா? இல்ல உங்களுக்கும் வருதான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் கள்ளக்காதல தடுப்பது எப்படி? பார்க்கலாம் 5 விஷயமா வாங்க. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நேரம் கிடைக்கிறப்போலாம் மனச விட்டு பேசுங்க. அத விட்டுட்டு வேலைய விட்டு வீட்டுக்கு வந்தோன்ன, ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோன வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட நல்ல உறவு முறைய கெடுத்து விட்டுரும். இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் நேரடியாவே பார்த்துருக்கேன். வேலைய விட்டு வந்தோனே, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே தனித்தனியா மொபைல வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. பேசிக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே. 2வதுக்கு போயிடலாமா? கணவன், மனைவி 2 பேருமே எங்கேயுமே விட்டு குடுக்க கூடாது. நீங்க ஒவ்வொரு வாட்டி யார் கூட பேசும்போதும், என் மனைவின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தன ஜென்மம் எடுத்தாலும் அவள நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி பாருங்க. உங்கள விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. இதையே மனைவியும் சொன்னா, அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். 3 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க. எந்த லிமிட்ல வச்சிருக்கோம், நம்ம எப்படி பேசுறோன்றத மைண்ட்ல வச்சுக்கணும். 4 குடும்பத்துக்கு நேரத்த செலவு பண்ணுங்க. இப்பல்லாம் நம்ம அதிக நேரம் சோசியல் மீடியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, வேலை இப்படிதான் டைம் ஒதுக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு நேரம் குடுக்கறதே கிடையாது. குடும்பத்துக்குன்னு தனியா ஒரு டைம ஒதுக்கி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. சொர்க்கம் வேற எங்கேயும் இல்ல. உங்க குடும்பத்துல மட்டும் தான் இருக்கு. 5 உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, உங்க வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. சரியான தீர்வு சொல்லுவாங்க. உங்க ரத்தத்துல கலந்த உறவும் சரி, உங்க ரத்தத்துல பிறந்த உறவும் சரி, இவங்கள தவிர உங்களுக்கு யார் நல்லத நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப 3வது நபர்கிட்ட போய் உங்க பிரச்சனைய சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? "ஐய்யய்யோ! அப்படியா?" அப்படின்னு உன்கிட்ட கேட்டுட்டு போய், நீ சொன்னத 1த்துக்கு 10ஆ இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா தப்பான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.